ரொம்பவே திறமையான கலைஞர்களின் பங்களிப்போட வெகு சிறப்பாக உலகின் முதல் மாதிரி அருங்காட்சியகம் சென்னையில் அமைவது சென்னைக்கு பெருமையான விஷயம் தானே. உலகில் பல்வேறு இடங்களில் மெழுகு சிலை அருங்காட்சியகங்கள் இருக்கு. ஆனால் மெழுகு சிலைகளில் கிடைக்கிற துல்லியத்தை விட சிலிகானில் அதிகமான துல்லியமும் உயிரோட்டமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யார் யாருடைய சிலைகளை உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே முடிவெடுத்து அதற்கான ஓவியங்களை ஏபி ஸ்ரீதர் வரைய, சிலை வடிவமைப்பை ரவி மேற்கொள்ள, ஆடை வடிவமைப்பை தக்ஷா தயாளன் செய்ய, ஆக்சசரிஸ் வினோத் மேற்கொள்ள என ஒரு குழுவா இவங்க எல்லாரும் சேர்ந்து திறம்பட செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சிலைகளை எங்க நிறுவனா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற அரங்க வடிவமைப்பை ஆர்ட் டைரக்டர் அப்பு அற்புதமா செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். கிரியேட்டிவ் டிசைன்ஸை கதிர் மற்றும் ராகுல் மேற்கொண்டிருக்காங்க. அன்னை தெரசா, அமிதாப் பச்சன், டோனி, ஜாக்கி சான், ஆர்னால்ட், சாய்பாபா, சார்லி சாப்ளின், மோனாலிசா மற்றும் மைக்கேல் ஜாக்சன் போன்ற பல பிரபலங்களை வடிவமைக்க முடிவெடுத்திருக்காங்க. பிறகு அதற்கென நிறைய நுணுக்கமான விஷயங்களை சேகரித்து விவாதித்து ஆராய்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த சிலைகளின் அருகே நீங்க போகும்போது ரொம்பவே சிலிர்த்து போவீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணி அளவில் சிலிகான் சிலை அரங்கத்தை நடிகை கீர்த்தி சுரேஷ் திறந்து வைக்க இருக்காங்க. இந்த அருங்காட்சியகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ஈஞ்சம்பாக்கத்துல இருக்க விஜிபி ஸ்னோ கிங்டம்ல இருக்கு. சென்னையில இப்படி ஒரு அருங்காட்சியகம் இருக்கிறது ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் நெட் டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.